நீங்கள் முதலமைச்சரை ரீச் பண்ண முடியுமா? முடியும், வாய்ப்பு இருக்குது, முடியும். சட்டமன்றத்துக்கு வருவார், மனு கொடுக்கலாம், பேசலாம், அணுக முடியும். ஈவென்ட் நடக்குதோ அங்கே முடியும். எடப்பாடி பழனிசாமியை ரீச் பண்ண முடியுமா? முடியும். அவரோட பிஏ நம்பர் எடுக்க முடியும். நீங்கள் ஸ்டாலினோட அவருடைய பிஏ நம்பர் எடுக்க முடியும். டெபுட்டி சிஎமோட நம்பர் எடுக்க முடியும். யார் நினைச்சாலும் எடுக்க முடியும். விஜய்கிட்ட பேச முடியுமா? விஜயோட பிஏ நம்பர் கிடைக்குமா? கிடைக்காது. ஆதவர்ஜுனாட்ட பேச முடியுமா? மீடியாவில் இருக்கிறவங்களாலேயே அந்த டீமை ரீச் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் கட்சியே இல்லைன்றோம். மீடியாவில் இருக்கிறவங்க எப்பேற்பட்ட தலைவராக இருந்தாலும் உடனே ரீச் பண்ண முடியும். சார் என்ன சார் உங்கள் கட்சியை பற்றி ஒரு அலிகேஷன்ஸ் வந்துட்டு இருக்கு, இதை நீங்கள் மறுக்கிறீங்களா அப்படின்னு கேட்கணும். விஜயை இங்கே யாராலையும் ரீச் பண்ண முடியாது. அது ஒரு பொக்கிஷ பிராண்டு, அவ்வளோதான். அதனால தான் செங்கோட்டையன் கட்சிக்குள்ளே சேரும்போது ஒரு அறிவிப்பு வருது. செங்கோட்டையன் கட்சியில் சேர்றாரு, அவர் மட்டும் எந்த நேரம் வேண்டுமானாலும் தளபதியை தொடர்பு கொள்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அவர் என்ன அவரோப்பலிய தீயா? விஜயன் அவ்வளோ பெரிய ஆளா? இவர் செங்கோட்டையன் எவ்வளோ பெரிய ஆளு? அவருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குன்னா அப்போ வேற எவனுக்கும் அனுமதி இல்லைன்னு அர்த்தம். இவருக்கு மட்டும் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குன்னு இந்த வார்த்தை வர வேண்டிய அவசியமே இல்லை. வந்துச்சுன்னா இப்போ வேற எவனுக்கும் அங்கே அனுமதி இல்லைன்னு அர்த்தம்.